ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கயல்மாம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஸ்ரீ பட்டாபிராமா டெம்பிள் கர்நாடகாவில் இருக்குது. அது மைசூர் டு கர்நாடகா வர வழியில் ராமநகரா அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு ராமாயணம் பேஸ்டு டெம்பிள். இது ரொம்ப 50 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பழமையான டெம்பிள் இது. இந்த கோயிலுக்கு நாங்கள் எதேச்சியாக தான் போயிருந்தோம். நாங்களாம் குரூப்பாக மைசூர் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அப்படி போகிறப்போ போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். பிளான்டு கிடையாது இந்த கோயிலுக்கு நாங்கள் போகிறது, பட் எதேச்சியாக போயிருந்தோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு இலங்கையில் ராவணன் கிட்ட போர் முடிஞ்சு சீதாவை மீட்டு கொண்டு வரும்போது சுக்ரீவருக்கு இந்த கோயிலில் பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு அவருடைய வேண்டுதலுக்காக இங்கே லக்ஷ்மணன், ராமர், சீதா 3 பேரும் காட்சி அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு சொன்னாங்க. இந்த கோயில் எப்படியோ ஒரு 1400-500 படிக்கட்டு இருக்கும். இந்த கோயிலுக்கு நம்ம போகிற வழியே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தான். உள்ளே நம்ம நுழையிறதுக்கு வண்டிக்கு நம்ம பே பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும் பார்க்கிங்க்கு. இந்த கோயில் 1400 ஸ்டெப்ஸை நம்ம ஒரு 2 மணி நேரத்தில் ஏறிடலாம். மேலே வந்த உடனே நம்மளுக்கு சிவன் எல்லாருமே இருக்காங்க. ராமர், லக்ஷ்மணன், சீதாவை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு மேலே மலை மேலே சுக்ரீவர் இருக்கார். அதுக்கு கீழே மலை அடிவாரத்தில் ஹனுமன் இருக்கார். ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க, மலை ஏறுறது பிடிக்கும், இந்த மலை மேலே இருக்கிற கோயிலெலாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போகலாம். ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த கோயிலில் ஹைலைட்டே கீழே அடிவாரத்தில் ஹனுமனை பார்க்குறது தான். அந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் அதை பாருங்கள். இன்னும் இது டெவலப் ஆகலை போல இருக்கு. இந்த நார்த் இந்தியாக்காரங்களாம் வருவாங்க போல் இங்கே. அவங்கள தவிர்த்து வேறு யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க். ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம். காலுக்கு கிரிப்பு கொடுங்க சித்தப்பா. நான் உங்களை பார்க்க தான் வரேன். பயந்து வரேன். இன்னும் கீழே போகுது. எல்லாருக்கும் இங்கே தான் இருக்காங்க மக்கள்லாம். அம்மா சாய். இறங்க பயமாக இருக்குது இல்லை சிஸ்டர்? அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிறாரு மனுஷன். இன்னும் போகணுமா? நீங்கள் இந்த பாதையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப 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 சிக்கலான பாதை. அதுவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இறங்குறதுக்கு. எங்கள் ஹஸ்பண்ட்லாம் நல்லா இறங்கிட்டாங்க. ஃபுல்லாகவே பாறைங்க தான். ஒரே ஒரு ஒத்தையடி பாதை. எப்படியோ நம்ம 1400 படிக்கட்டு ஏறுறோன்னா அதுக்கு ஈக்குவலாக இறங்குற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டீப் மலையடி வாரத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு ஹனுமன் பார்க்குறது நம்மளுக்கு. அந்த பாதையே அவ்வளோ கரடு முரடாக வழுக்கி விட்டால் அவ்வளோதான் நம்ம அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆஞ்சநேயரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க. மேக்ஸிமம் நார்த் இண்டியன்ஸ் தான் வராங்க. இது இன்னும் யாருக்கும் பெருசாக தெரியல போல இருக்குது. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பழக்கப்பட்ட டெம்பிள் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோவா இந்த கோயில் இருக்கிறது தெரியலையா என்னன்னு தெரியல. பட் நாங்கள் போனதில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் எல்லாம் ரொம்ப
ஐயர்கிட்ட போயிருந்தோம். ஒரு மன கஷ்டத்தில் திரும்பி கர்நாடகாலேருந்து திரும்பி வந்துட்டுருந்தோன்னு வைங்களேன், மைசூர்லேருந்து. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. ராமர், லக்ஷ்மணன், சீதா அவங்கள தரிசனம் பண்ணது, சுக்ரீவரை பார்த்தது, ஹனுமனை பார்த்தது, இந்த ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக ஒரு முறை போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த கோயில் நாங்கள் வந்து 2021ல் நினைக்கிறேன், 21 22 தெரியல, அந்த டைமில் தான் போயிருந்தோம். இப்போ ராமநவமி டைமில் நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், லாஸ்ட்டாக நான் இன்னொருத்தவங்க ஒரு ஆண்டி என் கூட வந்திருந்தாங்க. நாங்கள் 2 பேர் தான் லாஸ்ட்டாக வந்தோம். எங்களுக்கு முன்னே 3 பேர் வந்துட்டு ஹனுமன் கிட்ட நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு தான் மேலே போயிட்டு ஹனுமனை பார்த்தோம். இவரை வணங்குறதுக்கு தான் நம்ம அவ்வளோ தூரம் கீழே இறங்கி வந்தோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள்.